முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தலைமையிலான 2006 முதல் 2011 வரை திமுக ஆட்சி காலத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் கனிம வளத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்தவர் பொன்முடி. இந்த காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக 1.75 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக அதற்கு பிறகான அதிமுக ஆட்சி காலத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சென்னை சிறப்பு நீதிமன்றம் இந்த வழக்கையும் விசாரித்தது. விசாரணை முடிவில் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி மீதான குற்றச்சாட்டுகள் முழுமையாக நிரூபிக்கப்படவில்லை, அதற்கான முழுமையான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை என்று கூறி இருவரையும் விடுதலை செய்து 2016ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தீர்ப்பு வழங்கியது. இதனை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் கடந்த 2017ஆம் ஆண்டு வழக்கு தொடரப்பட்டது. லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் அறிக்கைகள் வழங்கப்பட்டன. பொன்முடி தரப்பில் எனது மனைவிக்கு 110 ஏக்கர் விவசாய நிலம் உள்ள நிலையில் அவர் தனியாக வர்த்தகம் செய்து வந்தார். ஆனால் இந்த வருமானம் அனைத்து நான் சேர்த்ததாக கணக்கில் கொள்ளப்பட்டது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தது தொடர்பாக எந்தவொரு ஆதாரமும் இல்லை என்று வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கிய நீதிபதி ஜெயச்சந்திரன், பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோரை சிறப்பு நீதிமன்றம் விடுவித்தது செல்லாது என அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளார். வருமானத்திற்கு அதிகமாக 64.90% சொத்து சேர்த்தது நிரூபணம் ஆகியுள்ளதாகவும் நீதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார்.